அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரெட் ஆம்லெட்டு தாங்க நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். நான் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், ப்ரெட் ஆம்லெட் செய்கிறதுக்கு நான் 3 முட்டை எடுத்துருக்குறேங்க. இது கூட பொடியாக கட் பண்ண வெங்காயம் 1, பொடியாக கட் பண்ண தக்காளி 1, கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்துருக்கேங்க. இது 3த்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. நான் 3 ப்ரெட்டு பீஸ் எடுத்துருக்குறேங்க. ஸ்வீட் ப்ரெட்டு தாங்க இது. இப்போ நம்ம இந்த ப்ரெட்டை லைட்டாக டோஸ்ட் பண்ணிக்கலாங்க. அடுப்பில் கடாய் வச்சுட்டேங்க. கடாய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாங்க. இப்போது ப்ரெட்டு பீஸை போட்டுட்டு லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா ப்ரெட்டு நல்லா டோஸ்ட் ஆகிட்டுங்க. இது போலவே மற்ற சைஸையும் நம்ம போட்டு எடுத்துடலாங்க. இப்போ பாருங்கள், 3 ஸ்லைஸும் இது போல் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சுங்க. அடுப்பில் கல் வச்சாச்சுங்க. கல் நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அடித்து வச்ச முட்டை கலவையை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சைடில் விட்டுக்கலாங்க. ஓரளவு பாதி வருதுங்க. இந்த நேரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டு துண்டை அப்படியே வச்சுக்கலாங்க. இந்த ஆம்லேட்டை அது மேலே அப்படியே இந்த மாதிரி கோட் பண்ணிடலாங்க. இது போல் நல்லா மடித்து விட்டுடலாங்க. பாருங்கள், நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்கள். நல்லா வெந்துருச்சு ஆம்லேட்டு. நம்ம இப்போ எடுத்துடலாங்க. இது போலவே எல்லா பீஸையும் போட்டு எடுத்துடலாங்க. ஈஸியாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது போல் செஞ்சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க. நல்லா 1 பீஸ் 2 பீஸ் சாப்பிட்டாலே போதுங்க. நல்லா வயிறு நல்லா ஃபுல்லாகிடும். நல்ல ஒரு சுவையான ஈஸி ப்ரெட் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.